உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கா? அப்ப இந்த கதையை கேளுங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் அவருடைய குரு கிட்ட போய், குருவே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த கவலையை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த குரு அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து போட்டு அதை நல்லா கணக்கி விட்டு குடிக்க சொல்றாரு அந்த தண்ணிய. அந்த தண்ணியை குடிச்ச சிஷியன், இது ரொம்ப உப்பு கரிக்குது, குடிக்க முடியல குருவே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த குரு என்ன பண்றாரு, சரி என் கூட வா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நதிக்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த நதிக்கரையில போய் அங்கேயும் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து போடுறாரு. உப்பு எடுத்து போட்டுட்டு இப்ப இந்த நதியினுடைய தண்ணியை ஒரு கைப்பிடி எடுத்து குடி அப்படின்னு குரு சொல்றாரு. சிஷியனும் அதே மாதிரி செய்யறாரு. இப்ப குரு கேட்கிறாரு, இப்ப உப்பு கரிக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சிஷியனும் இல்ல குருவே, இப்ப உப்பு கரிக்கல அப்படின்னு பதில் சொல்றாரு. இப்போ குரு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அந்த சிஷியனுக்கு. அந்த உப்பு மாதிரி நம்ம கையில இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கவலையும் ஒண்ணுதான். அது போட்ட இடத்தை பொறுத்து, அந்த உப்பு ரெண்டு இடத்துல போட்டாங்க இல்லையா, அந்த போட்ட இடத்தை பொறுத்து உப்பு கரிக்கக்கூடிய தன்மை மாறுச்சு இல்லையா, அந்த மாதிரி கவலை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த கவலைய நம்ம என்ன மனநிலையில இருந்து பாக்குறோம் அப்படிங்கறது பொறுத்து அந்த கவலை நமக்குள்ள நிரந்தரமா இருக்கணுமா, இல்ல தற்காலிகமா நம்ம கிட்ட வந்துட்டு அது ஓடிடுமா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். ஆக கவலை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதை எந்த மனநிலையில இருந்து நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அது நமக்குதான் இருக்கணுமா, இல்ல நம்மளை விட்டு போகணுமா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். அப்போ மனசை நம்ம எந்த அளவுக்கு இலகுவா வச்சுட்டு ஒரு பிரச்சனை எதிர்கொள்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான தீர்வுகள் நம்மளுக்கு எளிமையா கிடைக்கும்.